திருப்புவனநாதர் கோயில் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருப்புவனத்தில் வைகை ஆற்று ஓரமாக இருக்குது. இந்த கோயிலில் பொன்னணையாளுங்கிற ஒரு பெண் நடனம் ஆடி வந்தாள். அவள் சிவபெருமான் மீது உள்ள பக்தியால் தங்கத்தாலான சிவன் சிலை ஒன்று செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தாள். இந்த எண்ணத்தை அறிந்த சிவபெருமான் அவர் வீட்டுக்கு அடியார் வேடத்தில் வந்து பொன்னணையாளிடம் இருந்த ஈயம், செம்பு, பித்தளை ஆகிய பொருட்களை கொண்டு வருமாறு கூறினார். அவளும் அந்த செம்பு, ஈயம், பித்தளை பொருட்களை கொண்டு வந்து அடியார் வேடத்தில் வந்திருந்த சிவபெருமானிடம் கொடுத்தார். சிவபெருமானோ தான் வைத்திருந்த திருநீற்றை அந்த ஈயம், செம்பு, பித்தளை மீது போட்டுவிட்டு அன்று இரவு முழுவதும் அந்த ஈயம், பித்தளை, செம்பை நெருப்பில் வைக்குமாறு கூறிவிட்டு சென்று மறைந்தார். பொன்னணையாளும் அவ்வாறே அந்த ஈயம், பித்தளை, செம்பை நெருப்பில் வைத்தார். இரவு முழுவதும் நெருப்பில் வைத்துவிட்டு காலையில் எழுந்திருத்து பார்க்கும்போது அந்த ஈயம், பித்தளை, செம்பு ஆனது தங்கமாக மாறியிருந்தது. உடனே அந்த தங்கத்தை கொண்டு சிவன் சிலை செய்தார். சிவன் சிலையின் அழகை பார்த்து வியந்த பொன்னணையாள் அந்த சிவன் சிலையின் கன்னத்தை நகத்தால் கிள்ளி முத்தமிட்டாள். அவள் நகத்தால் கிள்ளி அந்த தழும்பு, அந்த தடம் இன்றளவும் அந்த சிலையில் இருக்கின்றது. நீங்கள் திருப்புவனம் கோயில் போனால் பார்க்கலாம்.